தமிழ்நாடு அரசு ஒவ்வொரு குடும்பத்திடமும் கேட்கிறது, உங்க கனவை சொல்லுங்க. தமிழ்நாடு அரசின் வரலாற்று சிறப்புமிக்க முன்னெடுப்பு. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் பெயர் மாற்ற நடவடிக்கையை கண்டித்து தமிழக காங்கிரஸ் கமிட்டி சார்பாக சென்னை எழும்பூர் ராஜரத்னம் மைதானம் அருகே உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்று வருகிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் லதாவிடம் கேட்கலாம். லதா, விவரங்கள். வணக்கம். மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தின் பெயர் மாற்ற நடவடிக்கையை கண்டித்து தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் சார்பில் சென்னை எழும்பூர் ராஜரத்னம் மைதானம் அருகே ஒரு நாள் உண்ணாவிரத போராட்டம் தற்பொழுது தொடங்கி நடைபெற்று வருகிறது. செல்வ பெருந்தகை தலைமையில் நடைபெற்று வரும் இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட காங்கிரசார் பங்கேற்று இருக்கிறார்கள். தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தில் மகாத்மா காந்தியினுடைய பெயர் நீக்கப்பட்டு பிபிஜி ராம்ஜி என்ற புதிய பெயர் மாற்ற நடவடிக்கை என்பது மத்திய அரசால் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இதை காங்கிரஸ் உட்பட எதிர்கட்சிகள் பலரும் தொடர்ச்சியாக பல்வேறு கண்டனங்களையும் போராட்டங்களையும் முன்னெடுத்து வருகிறார்கள். மகாத்மா காந்தியினுடைய பெயரை நீக்கியது அவமரியாதையை செய்யக்கூடிய வகையில் இருக்கிறது. மகாத்மா காந்திக்கு பாஜக அரசு செய்யும் அவமரியாதை என்றெல்லாம் குறிப்பிட்டு காங்கிரஸ் பல்வேறு கட்ட போராட்டங்களை எல்லாம் முன்னெடுத்திருக்கிறார்கள். இதன் ஒரு பகுதியாக நாடு முழுவதும் இன்றைய தினம் போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். அந்த வகையில் தமிழக காங்கிரஸ் கமிட்டி சார்பில் சென்னை ராஜரத்னம் மைதானம் அருகே உண்ணாவிரத போராட்டம் தற்பொழுது தொடங்கி நடைபெற்று வருகிறது. இதில் காங்கிரஸ் கமிட்டியின் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை, மேலும் அகில இந்திய காங்கிரஸ் கூடுதல் தமிழக பொறுப்பாளர் சுரேஷ் ஹெக்டே உள்ளிட்ட பலரும் பங்கேற்றிருக்கிறார்கள். ஒரு நாள் அடையாள உண்ணாவிரத போராட்டமாக இது நடைபெற்று வருகிறது. மேலும் இதில் 100 நாள் வேலை திட்டத்தில் பங்கேற்கக்கூடிய அந்த பொதுமக்களும் கூட இதில் மண்வெட்டி உள்ளிட்ட விஷயங்களை எல்லாம் கொண்டு அவர்களும் கூட இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் பங்கேற்று இருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி லதா. தமிழ்நாடு அரசு ஒவ்வொரு குடும்பத்திடமும் கேட்கிறது, உங்க கனவை சொல்லுங்க. தமிழ்நாடு அரசின் வரலாற்று சிறப்புமிக்க முன்னெடுப்பு.